வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியத்திற்கு பிறகான பென்ஷன் ரூல்ஸ் முழு விபரம் உள்ளே. காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. மாத சம்பளம் வாங்கும் அனைவரும் ஒவ்வொரு மாதமும் தங்கள் சம்பளத்தின் ஒரு பகுதியை இபிஎஃப் கணக்கில் சேமிக்கிறார்கள். அதேபோல் அவர்கள் பணிபுரியும் நிறுவனமும் ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கில் அதே அளவு பங்களிப்பை அளிக்கின்றது. இந்த இபிஎஃப் கணக்குகள் மற்றும் ஓய்வூதிய செயல்முறைகள் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பான இபிஎஃப்ஓவால் நிர்வகிக்கப்படுகின்றன. தனியார் துறையில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு பணி ஓய்விற்கான வயது வரம்பு 58 உள்ளது. ஒருவர் ஒரு நிறுவனத்தில் 10 ஆண்டுகளுக்கு பணியாற்றி இருந்தால் கூட ஓய்வூதியம் பெற தகுதியுடையவர் ஆகிறார். ஒரு பணியாளருக்கு அவரது பணி ஓய்விற்கு பிறகு ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. பணி ஓய்விற்கு பிறகு கிடைக்கும் ஓய்வூதியம் தொடர்பாக ஊழியர்களிடையே பல கேள்விகள் உள்ளன. அவற்றில் முக்கியமானது, ஒரு பணியாளர் 58 வயதிற்கு பிறகு மரணம் அடைந்தால் அந்த பணியாளரின் மனைவிக்கு ஓய்வூதியம் கிடைக்குமா என்பதுதான். இது பற்றி இக்காணொலியில் விரிவாக காண்போம். பணி ஓய்விற்கு பிறகு வாழ்க்கையை நிதி பற்றாக்குறை இல்லாமல் கழிப்பதற்காகவே பெரும்பாலான ஊழியர்கள் இபிஎஃப்பில் டெபாசிட் செய்கிறார்கள். எனினும் பல சமயங்களில் துரதிர்ஷ்டவசமாக உடல்நிலை குறைவால் சிலர் அகால மரணம் அடைவது உண்டு. அப்படிப்பட்ட தருணத்தில் இபிஎஃப் மூலம் கிடைக்கும் தொகை அந்த நபரின் குடும்பத்திற்கு மிக உதவியாக இருக்கிறது. ஒரு ஊழியர் 58 வயதிற்கு பிறகு மரணம் அடைந்தால் அவரது மனைவிக்கு அந்த நபரின் ஓய்வூதியத்தை பெறுவதற்கான உரிமை உள்ளது. இந்த சூழலில் நாமினிக்கு முழு தொகையும் கிடைக்கும். பணியாளர் பணி ஓய்வு பெற்ற பின் மரணம் அடைந்தால் அவரது மனைவிக்கு ஓய்வூதிய தொகையில் பாதி தொகை கிடைக்கும். பணியாளரின் இறப்பிற்கும் அவர் ஓய்வு பெற்ற தேதிக்கும் இடையே இடைவெளி அதிகமாக இருந்தால் ஓய்வூதிய தொகை குறைவாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. விதவைக்கான, அதாவது விடோ ஓய்வூதிய தொகை 1000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒரு ஊழியர் மரணம் அடைந்தால் அவரது மனைவிக்கு மாதம் 1000 ரூபாய் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கும் பொறுப்பு இபிஎஃப்ஓவிடம் உள்ளது. இபிஎஃப் என்பது ஒரு விதமான வருங்கால வைப்பு நிதி ஆகும். இது பொருளாதார ரீதியாக வல்லமை பெற ஊழியர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட தொகையை ஊழியர்கள் தங்கள் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்கிறார்கள். அடிப்படை சம்பளத்தில் 12% ஊழியர்களின் பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகின்றது. நிறுவனமும் அதே அளவு தொகையை டெபாசிட் செய்கிறது. ஊழியர்கள் மற்றும் நிறுவனங்களின் மூலம் செலுத்தப்படும் இந்த தொகை ஊழியர்களின் ஓய்விற்கு பிறகு அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க உதவுகிறது. ஊழியர்களின் ஓய்வூதிய வயது வரம்பை அரசாங்கம் 58 நிர்ணயித்துள்ளது. ஊழியர்கள் பங்களிக்கும் தொகை முழுவதுமே இபிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்படுகிறது. நிறுவனம் பங்களிக்கும் தொகையில் ஒரு பகுதி ஊழியர்களின் இபிஎஃப் கணக்கிலும் மற்றொரு பகுதி பணியாளர் ஓய்வூதிய திட்டமான இபிஎஸ் கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படுகின்றது. ஒரு ஊழியர் ஓய்வூதிய வயதான 58 அடையும் போது இந்த நிதியிலிருந்து மொத்த தொகையை எடுத்து கொள்ளலாம். இபிஎஃப் கணக்கில் இருந்து ஊழியர்கள் மொத்தமாக பணத்தை எடுக்கலாம். எனினும் இபிஎஸ் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள தொகை ஊழியர்களுக்கு ஓய்வூதியமாக வழங்கப்படுகிறது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.